ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆப்ரேட்டர்ஸை பற்றின வீடியோ போட்டிருந்ததில் சொல்லியிருந்தேன். நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு 2 ஆப்பரண்ட்ஸ் தேவைப்படும். அதாவது 2 இன்புட்ஸ் தேவைப்படுறதா பார்த்திங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேம்லேயே இருக்குங்க. அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன? நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வர்றது தான். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ரிமைண்டருக்கு கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இது எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக போடுவோம். நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது நமக்கு மேனுவலாக தெரியும். ஆனால் சிஸ்டம்க்கு புரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா கோட் எழுதி அதுக்குன்னு ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம், சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் சியில் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே காமிச்சிருக்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இது ரெண்டுமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு கீழே வருது. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆனால் அது பைனரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு கீழே வராது. இது யூனரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு கீழே வரும். ஆனால் இது அரித்மெட்டிக் ரிலேட்டடாக தானே ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு நான் இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் டீட்டெயில்டாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மேலே சொல்லியிருக்கேன் இந்த 5 ஆப்ரேஷன்ஸை மட்டும் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர். ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோன்னா நார்மலாக நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அடிஷன் ஆஃப் 2 ஆப்பரண்ட்ஸ். ஸோ 2 ஆப்பரண்ட்ஸை எனக்கு என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆப்பரண்ட்ஸ்னால் 2 இன்புட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோன்னா இங்கே என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோன்னா ஏக்கு பார்த்திங்கன்னா 10னும் பிக்கு பார்த்திங்கன்னா 20 அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அஸ்யூம் பண்ணி போட்டப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 10 + 20 13 சொல்லி வரும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நார்மலாக அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்படி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மைனஸ். ஸோ மைனஸ் ஆப்ரேட்டர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா சப்ராக்ஷன். ஸோ பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ரண்ட்டை ஃபஸ்ட் ஆப்ரண்ட்லேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா அந்த மைனஸ் ஆப்ரேட்டர். நார்மலாக நம்ம இதெல்லாம் ஸ்கூல்லே படிச்சிருப்போம், அதே தான். ஸோ A - B. ஸோ ஏல என்ன இருக்குன்னா 10 அப்படிங்கிற வேல்யூ, இங்கே -20 இருக்குது. ஸோ சின்ன நம்பர்லேருந்து நம்ம பெரிய நம்பர் மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த மாதிரி எப்படி வரும்னா மைனஸில் தான் அவுட்புட் வரும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு சி ப்ரோக்ராமிங்லேயே -10ங்கிற அவுட்புட் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார் சிம்பிள். ஸோ இது ஆஸ்ட்ரிக் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இது எனக்கு என்ன பண்ணால் 2 ஆப்ரண்ட்டை மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறது நமக்கே தெரியும், A * B அப்படின்னு. ஸோ 10 × 20 உங்களுக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணுதுன்னா 200 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது என்ன ஸ்லாஷ். ஸோ ரைட் ஸ்லாஷ் சிம்பிள், பேக் ஸ்லாஷ் கிடையாது, ரைட் ஸ்லாஷ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ டிவிஷன்னா தெரியும், மேலே ஒரு நம்பர் இருக்கும், டிவைட் பை கீழே ஒரு நம்பர் கொடுப்போம். ஸோ மேலே உள்ள நம்பருக்கு பேர் தான் நியூமரேட்டர், டிவைட் பை டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம டிவைட் பண்ணி வரக்கூடிய குவேஷன்ட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த குவேஷன்ட் வேல்யூ தான் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வருது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா B / Aன்னு கொடுத்துருக்காங்க. Bயில் 20 இருக்குது, டிவைட் பை Aல 10 இருக்குது. ஸோ 20 / 10னா 10 2s are 20. ஸோ குவேஷன்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ன்னு வரும். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸாம்பிளில் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாடுலஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. இதுக்கு பேர் தான் அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் டிவிஷன் பண்ணுறப்ப நமக்கு கீழே ரிமைண்டர் வர்றது தெரியும். ஆனால் சி ப்ரோக்ராமிங்கில் நமக்கு எப்படி பார்த்திங்கன்னா ரிமைண்டர் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் டிவிஷன் பண்ணுறப்ப வரக்கூடிய அந்த ரிமைண்டர் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ B மாடுலஸ் A அப்படின்னு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா Bயில் 20 இருக்குது, மாடுலஸ் 10. ஸோ நான் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்னா 10 2s are 20 அப்படிங்கிற குவேஷன்ட் 2 தான் வரும். ஆனால் ரிமைண்டர் எனக்கு என்ன வருதுன்னா 0ன்னு வருது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரிமைண்டர் ஏதாவது கோடில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம், அதோட ரிமைண்டர் வேணும் அப்படின்னா. ஓகே, இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டுமே பற்றின வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் கோட் பிளாக்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணி ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இந்த 5 இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கோடில் முன்னாடியே உங்களுக்கு எழுதி வச்சிட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்டீஜர் வேல்யூஸ் எடுத்திருக்கேன். ஒன்று A அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கேன்.
இன்னொன்று வந்து பி அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்கேன். ஆனால் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறதுக்காண்டி இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்குறப்ப ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு தெரியாத நேமாக கொடுக்காம நம்1 நம்2 அப்படின்னு சொல்லி ஒரு புரிகிற மாதிரி கொடுங்க. நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுங்க. இது வந்து ஃபார் சிம்பிளாக நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு தானே பண்ணுறோன்னு சொல்லி நான் இந்த மாதிரி வந்து நேம் வந்து கொடுத்துருக்கேன். நான் நீங்கள் கொடுக்குறப்ப நேமிங் கன்வென்ஷன் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுங்க. 7 அப்படிங்கிற வேரியபிள் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 7 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பி அப்படிங்கிற இன்டீஜர் வேரியபிளில் 5 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் வந்து பண்ணுறேன். பண்ணனா உங்களுக்கு சைடில் அவுட்புட் வச்சு காமிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா A + B இல்லை A - B நீங்கள் ஆட் பண்ணுறத ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு நீங்கள் இன்னொரு வேரியபிளில் போய் அசைன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ C = A + Bன்னு கொடுத்து சியை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க நிறையா ப்ரோக்ராமில். ஸோ அப்படிலாம் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேரியபிள் நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஆக்கிபை ஆகும். ஸோ ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியபிள் தான் எடுத்திருக்கோம். அவுட்புட்டை டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டனால நமக்கு வந்து அந்த 3rd வேரியபிள் இல்லை 4th வேரியபிள்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா A + B. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா 7 + 5 அப்படின்னு ஆட் ஆகி 12 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 7 - 5 ரெண்டுமே சப்ராக்ட் ஆகி உங்களுக்கு 2 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 7 × 5 என்ன வரும்னா 35ன்னு வரும். ஸோ அதே மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. அடுத்து வந்து 7 / 5. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 7 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 5 1s are 5 தான். ஸோ கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு 1னும் ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா A mod Bன்னு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு என்னென்னு வரும்னா 5 1s are 5னா 7 - 5 ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 2 தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்துருக்கு. நான் உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி நான் வந்து சின்ன நம்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பெரிய நம்பரும் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த 5 7 அப்படிங்கிறத மாற்றி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் பண்ணுறப்ப கொஞ்சம் மாறி வரும். அதை நான் பண்ணுறேன். இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இங்கே எடிட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வராது. ஓகே, சேவ் பண்ணிவிட்டேன். பில்ட் அண்ட் ரன் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அவுட்புட் வந்து வந்திருக்கு. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். ஸோ A வந்து 5னும் B வந்து 7 நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஸோ A + B ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 5 + 7 12 தான் வரும். ஸோ மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பாருங்கள் நமக்கு சொல்கிற மாதிரியே மைனஸில் தான் ஆன்சர் வருது. 5 - 7 -2 அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 × 7 35. நெக்ஸ்ட் இப்போ டிவைட் பண்ணுறோம். ஸோ 5 / 7. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். ஸோ 7ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு என்னென்னு வந்திருக்கு அப்படின்னா டிவிஷன் வந்து 0. அது வந்து டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. சப்போஸ் இதுக்கு நீங்கள் ரிமைண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிவைடே பண்ண முடியலன்னா உங்களுக்கு என்ன தான் இருக்கும், நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதே இது அப்படியே தானே ரிமைண்டராக இருக்க போகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பைனரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் அஸ்.